இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கரிஷ்மா, பார்ட்டிக்காக ஒரு கெஸ்ட் லிஸ்ட்டை கொடுத்தேனே, எல்லாரையும் இன்வைட் பண்ணிட்டியா? நீ எல்லாரையுமே கன்ஃபார்மா பண்ணியாச்சு. ஆக்சுவலி நைஸ். சரி, ஏற்பாடெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. பொறுப்ப மலிஷ்கா ஏத்திருக்கா. அவ எவ்வளவு கேப்பபிள்னு உங்களுக்கு தெரியும்ல. அவ எல்லாத்தையும் பாத்துப்பா. ஐ அம் ஷூர். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கா நீ. ஐ அம் ஆல்சோ. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடக்கிற இந்த பார்ட்டில இந்த தரித்திர லக்ஷ்மியோட இன்வால்வ்மெண்ட் இருக்காது. அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். ஐ நோ அண்ணி. அவ எப்பெல்லாம் எந்த ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷன் எதை ஏற்பாடு பண்ணாலும் கண்டிப்பா ஏதாவது ஒரு கலாட்டா அங்க நடக்கும். அடடடடா, இன்னைக்கு பணக்காரங்க குடிக்கிற டீ நான் குடிக்க போறேன். இதையே பிண்டுவோட அம்மா கிட்ட நான் பிச்சை வாங்க வேண்டி வந்தது. இந்த ராகவும் கேதுவும் இருக்கிறதுனால எதுவுமே வாங்க முடியல. உட்காராதீங்க உட்காராதீங்க. என்னாச்சு? பின்னாடி பல்லி இருக்கு. அம்மா, பல்லியா? எங்க எங்க இருக்கு? எங்க இருக்கு? ஐயோ ஐயோ கடவுளே. ஐயோ மம்மி, கத்தா மம்மி, இருங்க. எங்கடி இருக்கு? எங்க இருக்கு? இருங்க ஜோதி. என்ன பண்றது? கீழே இருக்கு, போங்க. நான் அத வரட்றேன். நீங்க போங்க. சீக்கிரம் சும்மா நிக்காம சீக்கிரம் அந்த தரித்திரத்தை எக்ஸ்டீரியர்ல அனுப்பி வை. ஏன் சித்தி, பல்லியும் தரித்திரமா என்ன? இப்ப எதுக்காக நீ இதெல்லாம் கேக்குற? இப்ப நான் யார தரித்திரம்னு சொன்னேன்? இல்ல சித்தி, சில பேரு பயங்கர தரித்திரமா இருப்பாங்க, சில உறவுக்காரங்களும் அப்படி இருப்பாங்க. உறவுக்காரங்களா? நீ என்ன சொல்ற? நீ என்ன தரித்திரம்னு சொல்ல வரியா? இல்ல சித்தி, அவ உங்களை சொல்லல. உங்களை போய் நாங்க டெல் பண்ணுவோமா என்ன? இல்ல லக்ஷ்மி டவல். இப்ப எதுக்காக லக்ஷ்மியை நான் கூப்பிடுறேன்? யாராவது ரூம்ல இருக்கீங்களா? யாராவது? இல்லனா நான் தான் வெளியே வரணும். ஒருவேளை நான் வெளியே வந்தா அப்புறம் ப்ராப்ளம் ஆயிடும். யாராவது என்ன இப்படியே பார்த்துட்டா? ஐயோ, இப்ப நான் எந்த அதிகாரத்தோட போறது? எந்த உறவுக்காக எனக்கு அதிகாரம் இருந்ததோ அதுதான் இப்ப எனக்கு இல்லையே. யாராவது ரூம்ல இருக்கீங்களா? ப்ளீஸ் எனக்கு டவல் எடுத்து கொடுங்க. அடுத்த வாட்டி நான் டவலை ரூம்குள்ளே வச்சிடுறேன். அப்பதான் யாரையும் கூப்பிட வேண்டாம். அட, யாராவது இருக்கீங்களா? ப்ளீஸ் டவலை கொண்டு வாங்க. மலிஷ்கா, இன்னைக்கு மலிஷ்கா இருக்கிறதுனால எல்லாத்தையும் பாக்குறா. இதுல உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு சொல்லு? அதோட இந்த பார்ட்டி மலிஷ்காக தான் பண்றோம், புரியுதா? அதனால நீ மரியாதையா உன்னோட வேலையை கவனி. இனஃப். மலிஷ்காவோட வேலையில தலையிடாத, புரியுதா? காட் ஆயோஷ். மலிஷ்காவோட வேலையா? என்ன நடக்குது? இந்த நேரத்துல ரிஷி ப்ரோவும் லக்ஷ்மி அண்ணியும் ஒன்னா இருந்திருந்தாங்கன்னா ஜாலியா இருந்திருக்கும். நீங்க என்னடானா பொறுப்பு மலிஷ்கா கிட்ட கொடுத்திருக்கீங்க. என்னால எதுவும் பண்ணவும் முடியாது, ஏன்னா மலிஷ்கா நடுவுல இருக்கா. ஐ விஷ் அந்த மலிஷ்காவை நான் மட்டும் சின்ன பையனா இருந்திருக்கணும். அவளை அப்படியே முன்னாடி நிக்க வச்சு அவ தலைமுடியை புடிச்சு பொங்கு 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 பொங்குன்னு குத்திருப்பேன். இந்த மலிஷ்காவை என்னதான் பண்றது? இந்த கல்யாணம் நடக்க கூடாது. அந்த பகவானை மீறி எதுவும் நடக்க போறதில்லம்மா. அவர் முடிவு பண்ணாத எந்த விஷயமும் இந்த பூமியில நடக்காதுமா. நம்மால எதுவும் பண்ண முடியாது. நம்ம விருப்பப்படி நடக்கிறதுக்கு எந்த அதிசயமும் நடக்காது போல இருக்கே. மலிஷ்காவுக்கு நடந்ததுக்கு நியாயம் கிடைக்கணுமேமா. அவளை ஏமா லக்ஷ்மி கூட அவளுக்கு நியாயம் கிடைக்கணும்னு தான் விட்டு கொடுத்துருக்கா. அவ தியாகமும் வீண் போயிடக்கூடாது இல்லையா? இன்னைக்கு பகிரங்கமா அதை அறிவிப்பாங்க. அதை நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். வேற வழியே இல்லை. கடவுளோட விருப்பப்படி தான் நடக்கும். அம்மா ப்ளீஸ் ஜூஸ் குடிங்க. தேவிகா. மலிஷ்கா, ஏன் இப்படி நிக்கிற? ஃபுல் டே எடுத்துக்க போறியா? என்ன விஷயம்னு சொல்லு. சொல்லு. ஓகே ரிஷி, ஃபைனலி எனக்கு என்ன வேணுமோ அதை நான் கேட்க போறேன். நம்ம 2 பேரோட ரிலேஷன்ஷிப்பை எல்லார் முன்னாடியும் நீ காட்டணும். நீ நம்ம ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு முத்திரையை குத்திடு. எனக்காக உன் மனசுல இருக்க காதலை நீ ப்ரூவ் பண்ணு. அதனால என்னோட விருப்பம், இன்னைக்கு வேலன்ஸ் டே அன்னைக்கு நீ என்ன கிஸ் பண்ணணும். அதுவும் எல்லார் முன்னாடியும் பண்ணணும். ஹலோ கிரண். ஹாய் நீலம். உன் குரல்ல பார்த்தா மலிஷ்கா குட் நியூஸ் சொல்லிருக்கா போல. அவ சொன்னாளா இல்லையா? என்கிட்ட சொன்னா. அப்படின்னா இப்ப சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம். என் சந்தோஷத்தை வெளிப்படுத்த முடியாது. தேங்க்ஸ் சோ மச். ஹே, தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு சொல்ற? ரிஷிக்கும் மலிஷ்காக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு தானே நாமளும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஐ நோ. சரி நீலம், நான் உன்கிட்ட மன்னிப்பு கேக்குறேன். மன்னிப்பா? ஆக்சுவலி அன்னைக்கு அபயும் நானும் 2 பேரும் கொஞ்சம் ஓவரா பேசிட்டோம். நாங்க எமோஷனல் ஆயிட்டோம். ஐ அம் ரியலி சாரி ஃபார் தட் டே. என்ன இப்படி எல்லாம் பேசுற கிரண்? நீ ஒரு அம்மா,
உன்னோட வலியை என்னால புரிஞ்சுக்க முடியுது. சோ நீ சாரி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. சொல்ல போனா நாம 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள தேங்க்ஸ் வேணா சொல்லிக்கலாம், பட் சாரி தேவையில்லை. ஐ நோ. இப்ப நாம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்ல, சம்மந்தி ஆக போறோம். எக்ஸாக்ட்லி. கங்க்ராச்சுலேஷன்ஸ். சேம் டு யூ. இவ எங்கிருந்து வந்தான் தான் எனக்கு தெரியவே இல்லை. இவளை வீட்டை விட்டு விரட்டவும் முடியல, வீட்டுக்குள்ள வச்சுக்கவும் முடியல. மோனிகா டார்லிங்கா, இப்ப எதுக்கு இவ ஃபோன் பண்றா? பிக் அப் த ஃபோன் இடியட். ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான்? எங்க போய் தொலைஞ்சான்? இவ முன்னாடி மோனிகா கிட்ட பேசவும் முடியாது. இவ தான் லக்ஷ்மிக்கு உளவாளி வேலை பண்றாளே. எங்க எங்க போய் தொலைஞ்சான்? அவனால அந்த முட்டாள் லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிக்க முடியல, ஆனா வேற எவ்வளோ கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் இவன் ஆளையே காணும். செத்து போயிருப்பான். தரைய தேய்ச்சி தேய்ச்சி என்ன தாஜ்மஹால் ஆக்க போறியா? உன் மூஞ்சில கொஞ்சம் தேய்ச்சிக்கைய, அப்பயாவது பாக்குற மாதிரி இருக்கான்னு பாக்கலாம். அதான் முடிச்சிட்டல, கிளம்பு. இருங்க, இன்னும் கொஞ்சம் தாங்க இருக்கு. விஷயம் என்ன அதை சொல்லு. நீ இந்த பல்விந்தர் கிட்ட பேசுறனா அது கண்டிப்பா மனுஷ்காவோட விஷயமா தான் இருக்கணும். ஏன்னா நம்ம ரிலேஷன் அப்படிமா. அவ ஹீரோ விட்டு வில்லன், நான் ஹீரோயின் விட்டு வில்லன். இப்ப சொல்றியா சொல்லலையா? சரி, பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். சரியா? என்னம்மா பேச முடியலையா? எனக்கு லக்ஷ்மி தான் வேணும். மலிஷ்கானா எனக்கு லாபம் மட்டும் தான் வேணும். லக்ஷ்மியை பத்தி ஏதாவது செய்தி இருந்தா சொல்லு, இல்லனா போன வை. ரிஷியோட வீட்ல வேலண்டைன்ஸ் டே பார்ட்டி இருக்கு. இதுக்கெல்லாம் பார்ட்டி வைப்பாங்களா என்ன? ஓஃபோ, வேலண்டைன்ஸ் பார்ட்டி நடக்குதுன்னா அதை மட்டும் புரிஞ்சுக்க. நாங்க போய் என்ன பண்றது? டான்ஸ் ஆடவா? நாங்க போய் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்னா, அங்க பார்ட்டி நடக்குது. உன்கிட்ட என்ன சொல்லணுமோ அதை நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்றத நீ தான் டிசைட் பண்ணணும். நிறைய பார்ட்டி போற, ஏகப்பட்ட விஷயங்கள் பேசுற, ஆனா மூளை வேலை செய்யலையே. சரி, அது இருக்கட்டும். உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். உனக்கு மூளை இருக்கா? ஏன்னா லக்ஷ்மிக்கு பதிலா வேற ஒருத்தைய கட்டிக்கிட்ட இல்லையா? நீ தேவையில்லாம வெந்த புண்ணுல வேலை பாய்க்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. போதும், இதோட நிறுத்திக்க. சரி, அந்த பார்ட்டியை பத்தி ஏதோ சொன்னல, அதுக்கு ரொம்ப நன்றி. எப்ப பாரு மலிஷ்கா பேரு ஏன் கெட்டு போகணும்? ஏன்னா அவ பல்வந்தரை யூஸ் பண்ணிருக்கா. இந்த உலகமே நம்மளோட லவ் பார்க்கணும். அதுல என்னதான் பிரச்சனை உனக்கு? Why are you behaving like this? பல இடங்கள்ல இது சாதாரணமாவே நடக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கல்யாணம் முடிஞ்ச உடனே எல்லார் முன்னாடியும் கிஸ் பண்ணுவாங்க. What's a big deal? அது கல்யாணத்துக்கு அப்புறம். ஆனா இன்னும் நமக்கு கல்யாணம் ஆகல மனுஷ்கா. I'm not comfortable with that. இங்க பாரு ரிஷி, நீ வாக்கு கொடுத்திருக்க. சோ கண்டிப்பா நீ அந்த வாக்க நிறைவேற்றியே ஆகணும். அதோட என்ன கிஸ் பண்ணுன்னு நானே சொல்லும் போது அதுல என்ன பிரச்சனை? நீ லக்ஷ்மிக்கு தான் வாக்கு கொடுத்திருக்க, கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்ன. அதுக்காக நீ உழைக்கிறல்ல, அப்ப என்னோட ஃபீலிங்ஸ பாத்தியா?